فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆனுடைய விளக்கம் என்ற பெயரிலே நுழைந்துவிட்ட கட்டுக்கதைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதுல ஒரு கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனில் 2 வசனங்கள், 2வது சூராவுல 154வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 169வது வசனம். இந்த 2 வசனத்தையும் மேலோட்டமாக தவறாக சில பேர் விளங்கிக் கொண்டு இந்த வசனத்தை ஒட்டி நிறைய கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த 2 வசனங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். பல் அஹ்யாவுன், மாறாக அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். வலாக்கின் லா தஷூரூன், இதை நீங்கள் உணர மாட்டீர்கள். இது 154வது வசனம். இதே கருத்துப்பட 169ல என்ன சொல்லப்படுதுன்னா, வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நினைக்காதீர்கள். அதுல சொல்லாதீர்கள் வருது, இதுல நினைக்காதீர்கள். பல் அஹ்யாவுன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்திலே யுர்ஸகூன், உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறாங்க இல்லையா, அவங்க இறந்து போனதா நினைக்காதீங்க, உண்மையிலே அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லு. இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு விளக்க உரை என்ற பெயரில் நிறைய கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். என்ன கட்டுக்கதை என்று கேட்டா, இறந்து போனவங்களை உயிரோடு நல்லா சொல்றான்ல, உயிரோடு இருக்கிறார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பேசுறத கேட்கிறார்கள், நம்ம அவர்களை ஒரு சபையில நினைவு கூர்ந்தோம்னு சொன்னா அந்த சபைக்கு அவங்க வர்றாங்க, அவங்களை புகழ்ந்து பாடணும்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க ஆஜராகுறாங்க, உயிரோடு இருக்கிறார்கள் வந்ததுக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த நம்பிக்கை அடிப்படையில தான் நம்மிடத்தில் சில மூடத்தனமான செயல்கள் கூட பரவி இருக்கிறது. இப்ப மௌலுது என்று ஒரு பாடலை படிப்பாங்க, நபிகள் நாயகத்தின் பெயரால் மௌலுது என்று படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறீங்கப்பான்னு கேட்டா, மௌலுது படிக்கிற அந்த சபைக்கு நபிகள் நாயகம் வருவாங்க. நபிகள் நாயகம் அந்த மௌலுது படிக்கிற சபையில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ரொம்ப மலர்லாம் அதிகமா ஜோடனை பண்ணி மலர் வாசம் அப்படியே கவர்ந்துகிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் வரக்கூடிய அந்த சபை அப்படி வாசம் மனோமா இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மௌலுது ஓதுகிற சபையில ஆஜராவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன அடிப்படைங்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுக்கு இந்த நிலைனா நபிமார்களுக்கு மேம்பட்ட நிலையில் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க உசுரோட தான் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இறந்து போனவர்களுக்காக செய்யற சடங்குகள் இருக்கு பாருங்க, அது கூட எந்த அடிப்படையில் செய்யறாங்கன்னு கேட்டா, இறந்து போன ஆவி இந்த உலகத்துக்கு வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிறைய சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. நீங்கள் சில பாத்தியாக்கள் சில சம்பிரதாயங்களை செய்ய தவறினால் அந்த ஆவி சுத்திக்கிட்டே இருக்கும், அது திருப்தி அடையாது. அந்த ஆவி அது பாட்டுக்கு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கும், அதனால நமக்கு இடைஞ்சல் பண்ணும், ராத்திரியில் கதவை தட்டும். இப்படி எல்லாம் இந்த இறந்து போன உயிர்கள் இந்த உலகத்துக்கு திரும்பி வரும்ன்றத அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த வசனத்திற்கு அவங்க கொடுக்கிற வியாக்கியானங்கள் தான். இந்த வசனம் அதை சொல்லல, இந்த வசனத்தை மேலோட்டமா பார்த்தாலும் விளங்க என்ன சொல்லுதுன்னு, ஆழமா முன்ன பின்ன சிந்திச்சு பார்த்தால் கூட இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு விளங்கும். ஆனாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் இறந்து போனதா தெரிஞ்சா கூட அவங்க உசுரோடு தான் இருக்கிறாங்க, அதாவது நடமாடுறாங்க. இதை வைத்துக் கொண்டு அவங்கள்ட்ட துவா செய்யலாம், கேட்கலாம், கூப்பிட்டா வருவாங்க என்றெல்லாம் பலவிதமான ஒரு சிந்தனைகளை அவங்க வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது சரியா? உண்மையிலே அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுடைய உயிர் நிலை என்ன, நபிமார்களுடைய உயிருடைய நிலை என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படாம நல்லடியார்களா மௌத்தா போறாங்கல்ல அவங்களுடைய உயிருடைய நிலை என்ன, கெட்டவர்களா மௌத்தா போறாங்களே அவங்களுடைய நிலை என்ன, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர்களாக நிரந்தர நரகத்துக்குரியவர்களாக மௌத்தாகிறாங்களே அவங்களுடைய உயிர் போய் என்ன நிலைக்கு ஆகுது, நம்ம இறந்து போன பிறகு இந்த உயிர் எங்க போகுது,
இந்த விஷயங்களை கரெக்டா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னா இந்த கட்டுக்கதைகள் நம்ம நம்ப தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் குழப்பம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தருடைய உயிர்களும் எங்க இருக்கும், அது எங்க கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அது இந்த உலகத்துக்கு வருமா, வரும்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, இது விஷயமான ஒரு தெளிவான ஆய்வு நமக்கு இருக்குமேயானால், தெளிவான விளக்கம் இருக்குமேயானால் நமக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்துவிடும். இந்த வசனம் நேரடியாக சொல்வது எதை சொல்லுது? அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை பற்றி பேசுது. முதல்ல அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நபிமார்களுடைய உயிரை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, அவங்க உயிர் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, சாதாரணமா நல்ல சாலிகான அடியார்களா இருந்தா அவங்க உயிர் எங்க போய் இருக்கிறது, முஸ்லீம்களே கெட்ட முஸ்லீமா இருந்தா அவனுடைய உயிர் எங்க கொண்டு வைக்கப்படுகிறது, காபிர்களுடைய உயிரா இருந்தால் அது எங்க கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம தெளிவா ஆய்வு பண்ணி கொண்டோம்னு சொன்னா நிறைய குழப்பங்கள், நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, இந்த 154 எடுத்துக்கிறங்க. வெளியில எல்லாம் ஆதாரம் தேட வேணாம். அந்த வசனத்தையே சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க சொல்ற அர்த்தம் இல்லைன்னு விளங்கிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. வலா தகூலு, நீங்கள் சொல்லாதீர்கள், லிமை யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவரை பற்றி நீங்கள் சொல்லாதீர்கள், அம்வாத்துன், இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், பல் அஹ்யாவுன், மாறாக உயிரோடு உள்ளனர். இது வரைக்கும் அவங்க பாத்துறாங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், வேற அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அற்புதமான ஒரு வார்த்தையை அதுக்கு பக்கத்துல போட்டு அந்த தப்பான அர்த்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி முறியடிச்சிருக்கிறான். அதை கவனிக்கிறது இல்ல. உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கின் லா தஷூரூன், என்றாலும் அதை நீங்க உணர முடியாது. நீங்க விளங்கி வச்சிருக்கிற உயிர் இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. உயிரோடு இருக்கிறார்கள்னா எந்த உயிர்? நீங்கள் விளங்கி வச்சுக்கிறீங்களே, வருவாங்க போவாங்க சாப்பிடுவாங்க உங்கள்ட்ட பேசுவாங்க, அந்த உயிர் கிடையாது. அதை நீங்க விளங்க மாட்டீங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம விளங்கி வைத்திருக்கிறோமே அந்த அர்த்தத்தில் அவர்கள் உயிரோடு இல்லை, உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் இல்லைன்னு சொல்லி இருக்கும் பொழுது அதை மட்டும் அப்படி தனியா ஓரம் கட்டி விட்டு உயிரோடு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள் சொல்றோம். உயிரோடு இருக்கிறார்கள் நாம நம்ம அல்லாஹ் சொல்ல நம்பித்தான் அவனு. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ்வே சொல்றான்னு சொன்னா நம்ம நம்பித்தான் ஆக வேண்டும். எந்த அர்த்தத்துல? அது இல்லைங்கிறான் அல்லாஹ், வலாக்கின் லா தஷூரூன், அதை நீங்கள் உணர மாட்டீர்கள், விளங்க மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது இன்னும் சொல்ல போனா இவங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தில் உயிரோடு இருந்தார்கள் வச்சுக்கிறங்க. ஒரு ஆளு, நானே நீங்களும் வச்சுக்கிறீங்களேன், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம கொல்லப்படுறோம், கொல்லப்பட்டோம்னு சொன்னா ஆனால் சாவல, உயிரோடு இருக்கிறாங்க. இவங்க சொல்ற அர்த்தப்படியே உயிரோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். உயிரோடு உள்ள ஒரு ஆளை கொண்டு புதைக்கலாமா? உயிரோடு ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா அவர் கொண்டு புதைச்சாங்க. உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தம் அது இல்லைன்னு புதைக்கிறீங்க. ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாரு, அந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களா? உயிரோடு இருக்கிறாங்க, உயிரோடு உள்ள ஆளை எப்படி புதைக்கிறதுன்னு சொல்லி டேபிள் மேல படக்க போட்டு வச்சிருந்தாங்களா? அடக்கிட்டாங்கல்ல. அடக்குனா என்ன விளங்குது? உயிரோடு இருக்கிறார்கள் நீங்க நினைக்கிற அர்த்தத்தில் இல்ல. பாடி இறந்து போனாலும் அடக்கம் பண்றோம், வேற அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷன் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனைவி அந்த திருமண உறவு நீடிக்கிற வரைக்கும் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண முடியாது. ஒருத்தன் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டான், ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய மனைவி வேற கல்யாணம் பண்ணலாம், பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இவங்க? உயிரோடு இருந்தா பண்ணக்கூடாது. புருஷன் உயிரோடு இருந்தா, புருஷன் இருக்கும்போது எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றது? அப்ப இவங்கள என்ன பண்ணுவாங்க? ஒரு இளம் பெண்ணு அப்பதான் கல்யாணம் பண்ணாரு, போய் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டாரு. என்ன செய்வாங்க? உடனே அந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைத்தார்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட வீரர்களுடைய மனைவிமார்களுக்கு மறுமணம் செய்யப்பட்டுச்சா இல்லையா? மறுமணம் செஞ்சிட்டோம்னா ஆள் காலின்னு அர்த்தம். ஒரு ஆளுடைய மனைவிக்கு மறுமணம் செய்து வைத்து விட்டால் அவர் மௌத்தாகி விட்டார், இந்த அர்த்தம் கிடையாது. நம்ம இவங்க நினைக்கிறாங்களே, வியாக்கியானம் கொடுக்கறாங்களே, ஊரோட சுத்திட்டு இருப்பாரு, சுத்திக்கிட்டு இருக்கிறாருடைய பொண்ணாட்டி எப்படி நீ கல்யாணம் பண்ணுவீங்க? ஒரு பொண்ணுடைய புருஷன் ஊரோட சுத்திட்டு இருக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க? சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்படுறாரு. கணவனை இழந்தவர்கள் 4 மாதம் 10 நாள் இதா இருக்கணும். அதாவது மறுகல்யாணம் பண்ணாம அலங்காரங்களை தவிர்த்து மேக்கப்புகள்லாம் செய்யாம ஒரு 4 மாதம் 10 நாள் இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் பிரசவிக்கிற வரைக்கும் அவங்க அதை அனுஷ்டிக்க வேண்டும். இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு, அவர் பொண்டாட்டி இதா இருக்கணுமா இதா இருக்க கூடாதா? இதா இருக்கணும்னு நீங்க சொன்னீர்களே, ஆனால் மூத்தாயிட்டீங்கன்னு சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுறாரு, அவர் மனைவி என்ன செய்யணும்? இதா இருக்கணும்,
இத்தவளை இது தேவையில்லை, உயிரோடு இருக்கிறாரு, அவங்க எனக்கு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொன்னீங்களா? எந்த மதுகபுக்காரன், எந்த உலமாவது, என்ன சுன்னத் ஜமாத் அறிஞராவது இந்த மாதிரி அவுலியாக்கள் சுத்திட்டே இருக்கிறாங்க, மகான்கள் சுத்திட்டே தெரியுறாங்க அப்படி சொல்லக்கூடிய யாராவது அவங்க மனைவிமார்கள் இதா இருக்க தேவையில்லைன்னு பத்துவா கொடுத்துருக்கீங்களா? இல்ல. இதா இருந்தாங்க, கல்யாணம் பண்ணினாங்க, சரி அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் கொல்லப்பட்டாரு, 10 கோடி ரூபாய் சொத்து அவருக்கு இருக்குது. இப்ப அதை வாரிசுகள் பங்கு வச்சுக்கிறதா? அப்படி கிடக்குமா? பேசாம அவசர அவசரம் பங்கு வைப்பீங்கல்ல. ஒரு மனுஷன் உசுரோட இருக்கும்போது அவன் சொத்தை எப்படி பங்கு வைக்கிறது? நான் உசுரோட இருந்தா ஏன் சொத்தை எப்படி என் வாரிசு பங்கு வைக்க முடியும்? ஒரு மனிதனுடைய சொத்து எப்ப பங்கு வைக்கப்படும் என்று சொன்னால் அவர் இறந்தால் தான் பங்கு வைக்கப்படும், உயிரோடு இருந்தால் பங்கு வைக்கப்படாது. நீங்க சொல்ற அர்த்தம் ஷஹீதுகள்லாம் உயிரோட சுத்திட்டு இருக்கிறாங்க இருந்தால் அவங்க சொத்தை என் வாரிசுகள் பங்கு போட்டுக்கிட்டாங்க, இல்லைன்னா காட்டு இந்த ஷஹீதுடைய சொத்து நான் கிடக்குது வச்சிருக்கோம், வருவாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லு. எந்த ஷஹீதுடைய சொத்து அப்படி பத்ர் ஷஹீதுகள், உஹது ஷஹீதுகளுடைய சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கப்படாமல் மதீனாவுல பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்களா? நாளைக்கு வந்து எடுத்துக்கிடுவாருன்னு. அப்ப நல்லா தெரியுது இறந்துட்டாங்க, நல்லா விளங்குது. உயிரோடு இருக்கிறாங்க நல்லா சொல்றான். சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றான், இறந்தவர்கள் சொல்லாதீங்கிறான், உயிரோடு இருக்கிறார்கள் முரணா தெரியுது. முரணா நீங்க விளங்கி கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க? அது உங்களுக்கு விளங்காது. உயிரோடு இருக்கிறார்கள் வலாக்கின் லா தஷூரூன் என்றாலும் அதை நீங்கள் விளங்க மாட்டீர்கள். வேற மாதிரி இருக்கிறான், அது வேற மாதிரி என்ன ஹதீஸ்ல விளக்கம் வருது. இந்த வசனத்தை இவ்வளவு தெரிஞ்சா போதும், நம்ம நினைக்கிற மாதிரி உயிர் இல்ல, அது இன்னொரு விதமான உயிர். அப்ப 254லயே அல்லாஹ் சரியான முறையில கவுண்டர் அங்கே கொடுத்துறான். இந்த பொய்யான வாதத்துக்கு கவுண்டரை அல்லாவே சேர்த்து தான் வச்சிருக்கிறான். 369 இருக்கு பாருங்க, அதுல என்ன இருக்கு தெரியுமா? 369 மட்டும் கூட பார்ப்பாங்க. 69, 370, 371, 372, 373 அப்படின்னு சொல்லி வரிசையா சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன சொல்லுதுங்கிறதும் என்ன அர்த்தத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதும் தெளிவா வழங்கி போயிடுது. எப்படி சொல்றான் அல்லாஹ்? வலா தஹஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை பற்றி நினைக்காதீர்கள். எப்படி நினைக்காதீர்கள்? அம்வாத்தன், இறந்தவர்கள் என்று நினைக்காதீங்க, நினைக்க கூட செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் உயிரை தியாகம் பண்றார் என்று சொன்னா அவரை இறந்தவர்கள் நினைக்க கூட செய்யாதீங்க. பல் அஹ்யாவுன், உயிரோடு இருக்கிறார்கள் மட்டும் பார்ப்பாங்க, அப்புறம் உள்ளதை விட்டுருவாங்க. எங்க உயிரோடு இருக்கிறாங்க? இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள் மட்டும் அல்லாஹ் சொல்லல. உயிரோடு இருக்கிறார்கள் இவங்க வேற மாதிரி விளங்கிக்கிறாங்க மக்கள்லாம். அந்த பொண்டாட்டி கல்யாணம் பண்ண வைக்க மாட்டாங்க, சொத்துக்களை பங்கு வச்சிட மாட்டாங்க, அடக்கம் பண்ணாம போட்டுருவாங்க. அப்படிங்கறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா உயிரோடு இருக்கிறார்கள்னா இந்த ரப்பிஹிம் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பிடத்திலே தங்களுடைய இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட உயிரோடு இல்ல, இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். மூத்தாலும் டக்குன்னு அவங்களை உயிரோடு ஆக்குற பெரிய விஷயம் இல்லை அல்லாவுக்கு. இறந்து போனவர்களை உடனே உயிராக்கி கொள்வது அல்லாவுக்கு லேசான விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம் கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா பல் அஹ்யாவுன், உயிரோடு இருக்கிறார்கள், இந்த ரப்பிஹிம், தங்கள் இறைவனிடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள், யுர்ஸகூன், அவனால் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரிஸ்க் அளிக்கப்படுகிறது அவர்களுக்கு. இறந்து போயிட்டாங்க, இறந்து போனா ரிஸ்க் கிடையாது. இவர்களுக்கு மாத்திரம் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா ரிஸ்க் அளிக்கப்படுகிறது, உணவளிக்கப்படுகிறது. இது 369 வந்துருச்சா? அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா 370 சொல்றான், ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருளை கொண்டு மகிழ்ச்சியுற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஃபரிஹீன, அடுத்த வசனம் தொடர்ச்சி, ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருளை கண்டு மகிழ்ச்சியிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க அல்லாஹ்ட்ட உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் கல்பிஹிம், தங்களுக்கு பின்னால் இன்னும் தங்களோடு சேராமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டு முன்னாடி அவங்க போயிட்டாங்க, நம்ம எல்லாம் போகாம இருக்கிறோம். நம்மளுக்கு வேண்டி என்ன செய்யறாங்க? நற்செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், தங்களுக்கு கவலை இல்லை, எந்த பயமும் கிடையாது என்ற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரிசையா இந்த அத்தியாயத்துல வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்க
ஷஹீதுகள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், உங்கள்கிட்ட உயிரோடு இல்லை, சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். அப்படிதான் வருது. உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வருதுல, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள், உணவளிக்கப்படுகிறார்கள், தங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அதுல சொல்லப்படுகிறது. இப்ப இத பற்றி இது ஒரு குழப்பமா இருக்கு. அப்ப என்ன இருக்கு, சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்க? சொர்க்கத்துக்கு உன்னை யாரும் போகல, உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு அப்புறமேல் விசாரித்து நீ நல்லவன் நீ கெட்டவன் தீர்ப்பளிச்சு அப்பதானே சொர்க்கத்துக்கு போறாங்க. இப்ப போய் ரிஸ்க் அளிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நமக்கு டவுட் வருது. இப்ப அதாவது அல்லாஹ்ட்ட உயிரோடு இருக்கிறார்கள் நம்பிக்கணும், ஓகே, நம்பின பிறகு அதுல மறுசந்தேகம் நமக்கு வருது. அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறது எப்ப ரிஸ்க் அளிப்பான்? கபூர்ல கொண்டே வச்சிடறோம், அவரால் தூங்குறாரு, கேமரா தூங்க போறாரு. அப்ப இவங்களுக்கு மட்டும் உணவளிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை என்ன அவர்கள் செய்யறாங்க, சந்தோஷத்துல இருக்கிறாங்கன்னு வருது. இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னா அது எப்படி? இனிமேல் ஜட்ஜ்மெண்ட் ஆவலையே, இனிமேல் எல்லாம் நம்மளை விசாரிப்பான். எல்லாம் ரிசர்வ்ல தானே வச்சிருக்கான், எல்லாருடைய உயிர்களையும் எல்லாருடைய உடல்களையும் அவன் ரிசர்வ்ல தானே வச்சிருக்கான். இனிமேல் எல்லாம் அல்லாஹ் மகஷர்ல எழுப்பி விசாரிப்பான். விசாரிச்ச பிறகுதான உணவு பாக்கியங்கள் இன்பங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்ப எப்படி அதெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது பாருங்க. இந்த சந்தேகம் நமக்கு வந்தது மாதிரி சஹாபாக்களுக்கு வந்துருச்சு. இந்த வசனத்தை படிச்ச உடனே அது எப்படி அல்லாஹ்ட்ட உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட உணவளிக்கப்படுறாங்கன்னா எப்படி? மற்ற வசனங்கள் அப்படி சொல்லலையே. அன்னைக்கு கியாமத்து நாள் தீர்ப்பளிக்கப்படும், அப்பதானே உணவுலாம் வழங்கப்படும், அப்பதானே பாக்கியமெல்லாம் கிடைக்கும். அது இவங்களுக்கு மட்டும் போய் வந்தா அப்ப விசாரணையும் கிடையாது, மகசர்லாம் கிடையாதா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தீர்ப்பளிக்காமல் எப்படி ஒருத்தனை குற்றவாளி என்றோ நல்லவன் என்றோ முடிவு செய்யறது? தீர்ப்பு அளிக்கலையே, தீர்ப்பளிக்கிறது ஒரு டே அல்ல, ஒரு நாளை குறிச்சு வச்சுக்கிறான் அல்ல, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சந்தேகம் வருது பாருங்களேன். இதே மாதிரி சந்தேகம் அந்த காலத்துல சஹாபாக்களுக்கு வந்துருச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நாங்க இந்த வசனத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டோம். நீங்க என்ன கேட்கறத நாங்களும் கேட்டோம். என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கான விளங்கலையே, அதாவது ஜட்ஜ்மெண்ட் இனிமேல் ஆக போகுது, இப்ப எப்படி ரிஸ்க் அளிக்கப்படுவாங்க, இப்ப எப்படி சந்தோஷத்துல இருப்பாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்வாஹுஹும், இது சஹீஹ் முஸ்லிம்ல 3500வது ஹதீஸ், அர்வாஹுஹும் ஃபீ ஜௌஃபி தைரின் ஹுத்ரின், அவங்களுடைய உயிர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டாங்க பாருங்க, அவங்களுடைய உயிர்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய ஒரு பறவை கூட்டுக்குள் செலுத்தப்படும். உயிரை மட்டும் இப்படி தனியா எடுத்துக்கிட்டு போய் அது எங்க கொடுக்கப்படுமா? மனுஷனாக சொர்க்கத்துக்கு உங்க போகல. இவர்கள் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, பச்சை நிற பறவை கூட்டுக்குள் அந்த உயிர் செலுத்தப்படும். லஹா கனாதியிலும் அல்லக்கத்தும் பில்லர்ஸ், அரசுக்கு அடியிலே தொங்க விடப்பட்ட கூடுகள், விளக்கு மாதிரியான கூடுகள் அங்க இருக்கும், அதனுள்ளே இருந்து கொண்டிருக்கும் அரசுக்கு அடியில. அது மாத்திரம் இல்லாம தஸ்ரஹு மினல் ஜன்னத்தி ஹைதுஷாத், விரும்பியவாறெல்லாம் ஜன்னத்துல சொர்க்கத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சொர்க்கத்துக்குள்ள ஆனால் பறவை வடிவத்துல சொர்க்கத்துல இருக்குது, அந்த கனிகளை எல்லாம் சாப்பிடுது. ஆனால் எப்படி இருப்போம் என்ற சுகதாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, மனிதன் என்ற வடிவத்தில் போய் அங்க இருப்பார்கள், இருக்க மாட்டாங்க. பச்சை பசேல் என்ற பறவை வடிவத்தில் பறவை கூட்டுக்குள்ள அல்ல நினைச்சப்பல செய்யலாம், பெரிய விஷயம் கிடையாது. பறவை கூட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, அதுல அரசுக்கடியில ஒரு கூடு மாதிரி இருக்கும், அதுல அந்த உயிர்கள் இருக்கும், அப்படியே பறந்து போய் சொர்க்கத்தில் உள்ள கனிகள் எல்லாம் சாப்பிடும், மறுபடியும் இந்த கூட்டுக்குள்ள அடங்கிறேன். அல்லாஹ்வுடைய அரசுக்கு அடியில அவர் அது அல்லாஹ்விடத்தில் வருது. அஹ்யாவுன் இந்த ரப்பிஹிம், ரப்பிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள்னா ரப்பு இருக்கிறது அரசுல, அரசுக்கு அடியில அவங்க இருக்கிறாங்க. அரசுக்கடியில தொங்க விடப்பட்ட அந்த கூடுகள்ல அவங்க இருக்கிற காரணத்தினாலதான் அப்படி வருது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் தொடர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த கூட்டுல தொங்குற அந்த கூடுகள்ல இருக்கிற சுகதாக்களுடைய உயிர் இருக்குல்ல, அவங்களெல்லாம் ஒண்ணு அழைச்சி கேட்பானா அல்லாஹ், திடீர்னு உங்களுக்கு காட்சி தந்து, ஹல் தஸ்தஹூன செய்யா, ஏதாவது உங்களுக்கு வேணுமா, ஆசை இருக்கா, உங்களுக்கு ஏதாவது தரணுமான்னு அல்லாஹ் கேட்பானா. அந்த உயிர்கள்ட்ட அல்லாஹ் பேசுறான். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஐயுசியின் நஸ்தஹி, என்னத்தை நாங்க ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு, நகனு நஸ்ரஹு மினல் ஜன்னதி ஹைதுனா, நாங்க தான் விரும்புறபடி எல்லாம் சொர்க்கத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிறோமே, நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம்ல, வேற என்னத்தை நாங்க புதுசா கேட்க போறோம், எல்லாம் எங்களுக்கு கிடைச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே என்ன செய்வானா, எல்லாம் விட்டுருவானா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஏதோ ஆசை இருந்தா கேளுங்கப்பா அப்படின்னு மறுபடியும் எல்லாம் சொல்லுவானா. மறுபடியும் என்ன செய்வாங்களா அவங்க, இல்லையா நல்லா நல்லா சுத்திக்கிறோம் சாப்பிடுறோம், இல்லை ஒன்னும் ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு 2 தடவை சொல்லிடுவாங்களாம்.
மூணாவது தடவையும் சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதையே சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் என்ன செய்வாங்க, மூணாவது தடவை விட்டுவிட்டு இதே பதில் சொன்ன மறுபடியும் கொஞ்ச நாள் சென்று ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்கப்பா, போதும் போதுங்கிறீங்க, ஏதாவது கேளுங்க என்கிட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், ஒரே ஒரு ஆசை இருக்கல எங்களுக்கு, ஒரே ஒரு ஆசை தான், இங்க எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்கிறோம், அவ்வளவு இன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், ஒரே ஒரு குறை எங்களுக்கு இருக்கிறது. என்ன குறைன்னு கேட்டா, எங்க உயிர் இருக்கிற அந்த உயிர், எங்க உயிரை எங்க உடம்புக்குள்ள நீ திருப்பி அனுப்பி மறுபடியும் உன்னுடைய பாதையில கொல்லப்பட்டு மறுபடியும் நாங்க இங்க திரும்பி வரணும், உனக்காக தியாகம் பண்ணி மீண்டும் கொல்லப்பட்டு நாங்க வருவதற்கு அனுப்பி விட்டீங்கன்னா அதான் எங்களோட ஒரே ஆசை. வந்துட்டோம்ல, இந்த உயிரை திருப்பி அனுப்பு, அதே உடம்புக்குள்ள விடு, நாங்களும் மறுபடியும் உன்னுடைய பாதையில போரிடுறோம், மறுபடியும் கொல்லப்படுறோம். அப்ப எவ்வளவு பெரிய கிரேட் எங்களுக்கு அதிகமாயிரும். நாங்கள் இதனுடைய இந்த பரிசை நாங்க விளங்கிக்கிட்டதுக்காக வேண்டி நாங்கள் உயிரை தியாகம் செய்ய ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். சொன்ன உடனே என்ன செய்வாங்க, அல்லாஹ் சரி இந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தேவையில்லை, அவ்வளவுதான் விஷயம், ஒண்ணு வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. திருப்பி அனுப்ப மாட்டாங்கல்ல. அப்ப திருப்பி இதுல விளங்குறது திருப்பி வரமாட்டார்கள் விளங்குது. பாயிண்ட் விளங்குது உங்களுக்கு. உயிரோடு இருக்கிறார்கள் மட்டும் அதுல விளங்கல, உயிரோடு இருக்கிறார்கள் கெஞ்சு கேட்டு கூட எல்லாம் விட மாட்டேன்ட்டான். அவனா தான் வெளியே போய் கேட்கறான், இது ஆசை இருக்காண்டு. அதெல்லாம் 3 தடவை கேட்கறான். கடைசியா 3 தடவை வற்புறுத்தின பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு ஆசையை சொல்றாங்க. என்ன ஆசை, இங்க வரணும், அவங்கள பத்தி பேசுற சபைக்கு ஆஜராகணும், இந்த உலகத்தில் நடமாடணும், எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை வெளிப்படுத்துறாங்க. இது நடக்கிற காரியம் இல்ல, நடக்காது விட்டு போயிருவான், மர கேட்க மாட்டானா, ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது வேணும்னா கேட்க மாட்டானா, பேசாம சுத்தி அப்படின்னு விட்டுருவான்னு சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல 3500வது ஹதீஸ்ல இருக்கிறத பாக்குறோம். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறார்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா, சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அது வாஸ்தவம். சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னா பறவை வடிவத்தில் இருக்கிறார்கள். உங்க யாசீன் சூராவுல கூட நீங்க பார்க்கலாம். யாசீன்ல என்ன பண்றான்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை சொல்றான். என்ன சம்பவம், ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தூதர்களை அனுப்புகிறான். தூதர்களை அனுப்பும் போது 3 தூதர் அனுப்புறான். ஒரு தூதர் 2 தூதர் இல்ல, 3 தூதர் அனுப்புறான். ஒரு முதல்ல அர்சல்னா இலைஹி முஸ்னைனி, முதல்ல 2 பேரை நாம் அனுப்பி வைத்தோம். இப்ப கஸபூஹுமா, அந்த 2 பேரையும் அவர்கள் பொய்யர் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப அஸ்ஸஸ்னா பி சாலிஹின், 3வது ஒரு தூதரை அனுப்பினோம், அவரை வலுப்படுத்தினோம். 3 தூதர் போய் ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. 3 தூதர் எல்லாம் அனுப்புறான், கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்யறாரு, அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு நல்ல மனிதர், அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த 3 இறை தூதர்களுக்காகவும் அந்த மக்கள்கிட்ட பரிந்து பேசுகிறார். என்ன பேசுறாரு, ஏன்பா சொல்றாங்க, உங்கள்ட்ட காசு கேட்டாங்களா, பணம் கேட்டாங்களா, நல்லது தானே சொல்றாங்க, கேட்க வேண்டியது தானே, அதுக்கே அவங்களை போட்டு இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மனிதர் அந்த 3 இறை தூதர்களுக்காக வேண்டியும் அவர் என்ன செய்யறாரு, பரிந்து பேசுறாரு. இத்தபிஉ மல்லா யஸலுக்கும் அலைஹி அஜ்ரா வஹும் முஹ்ததூன், நேர் வழியில இருந்து கொண்டு உங்கள்ட்ட கூலி கேட்காம பிரச்சாரம் பண்றாங்களே, அவங்களை பின்பற்ற வேண்டியதானப்பா, எதுக்கு போட்டு அவங்களை கொடுமைப்படுத்துறீங்க அப்படி எல்லாம் அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, சொல்லிவிட்டு ஒமாலியலா ஆபுதல்லதி பதரணி வ இலைஹி துர்ஜவுன், என்னை படைத்த இறைவனை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும், நானும் சேர்ந்துட்டேன் அதுல அப்படிங்கிறார். முதல்ல சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் என்ன பண்றாரு, நானும் இந்த 3 பேருடைய கட்சியில சேர்ந்துட்டேன், என்னைய ஒரு இறைவன் படைச்சிருக்கும் பொழுது அவனை எப்படி நான் வணங்காமல் இருக்க முடியும், அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹத்தன், அவனை விட்டு வேறு கடவுளை நான் ஏற்படுத்திக் கொள்வேனா, நீ யுரிதுல் ரஹ்மான் பில்லுரின் லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷையா, ரஹ்மான் எனக்கு ஒரு கேடு செய்ய நினைத்து விட்டால் இந்த தெய்வங்கள் எல்லாம் எனக்கு ஏதாவது காப்பாத்திருமா, காப்பாற்ற முடியாது. அதனால யுன்கிதூன், என்னை அந்த தண்டனையிலிருந்து விடுவித்து விட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை ஏத்துக்கிறேன். இன்னி ஆமன்து பிரப்பிக்கும், உங்கள் இறைவனை நான் நம்பிவிட்டேன். ஃபஸ்மஊன், இதை கேளுங்கப்பான்னு சொன்னாராம். சொன்ன உடனே கீழ் அதுகுலில் ஜன்னா, நீ சொர்க்கத்துக்கு போய் என்றவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. அது எப்படி அல்லாஹ் வர்றான்னு சொல்றான்னு கேட்டா, இந்த மனிதர் போய் 3 பேருக்கு சப்போர்ட் பண்றாரு. பிறகு அந்த 3 பேரை ஈமான் கொண்டு அவர் இந்த சமுதாயத்தில் ஒரு ஆயிடுறாரு. ஆன உடனே கொண்டு விட்டாங்க அவரை. இதை சொன்ன உடனே இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் பஸ்மவுன், உங்கள் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொன்ன உடனே ஆளை காலி பண்ணி விட்டாங்க. அது அல்லாஹ் சொல்லல, சொன்னார் உடனே கீழ் அதுகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல் என்று அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது. காலி பண்ணினாங்க, நம்ம விளங்கிக்கணும் விட்டுட்டான்.
அடித்தார்கள், அவரை கொன்று விட்டார்கள் என்று சொல்லாம ஈமான் கொண்டேன்னு சொன்னார். உடனே அவருக்கு சொல்லப்பட்டு விட்டது சொர்க்கத்திற்கு செல். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டார்னா உடனே சொர்க்கத்துக்கு போயிடான்னு அர்த்தம். கபருக்கு ஒண்ணும் கிடையாது, நேர சொர்க்கத்துக்கு போய் விட்டாரு. அப்ப கூட அவர் சொல்லுவாரா, கால யாழைத்த கோமி யாழமும், என் சமுதாயத்தின் அறிய வேண்டாமா, பிமா கஃபரலி ரப்பி, என்னை அல்லாஹ் மன்னித்ததையும், ஜஅலனி மினல் முக்ரமீன், என்னை மரியாதைக்குரிய ஒருவனாக ஆக்கியிருப்பதையும் என் மக்கள் அறிய வேண்டாமா என்று அவர் அங்கிருந்து கொண்டு சொன்னாராம். அவர் கொண்டு விட்டாங்கன்னு இதுல விளங்குது. என் சமுதாயம் வழங்க மாட்டார்களா, எனக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்து விட்டான், என்னை மன்னித்து விட்டானே, இது என் சமுதாயம் வழங்க மாட்டார்களா என்று அங்கே இருந்து கொண்டு அவர் சொன்னார், சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சொன்னார்னு வருது. அப்ப இந்த யாசின் சூறாவுல வச்சு நீங்க பார்த்தா கூட ஒரு நல்லடியார் ஒருத்தர் அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு சப்போர்ட்டா இருந்து அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்கிறார், உடனே கொல்லப்படுகிறார், கொல்லப்பட்ட உடனே சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லப்பட்டு விடுகிறது. சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சமுதாயத்தை பற்றி நினைக்கிறார். எப்படி நினைக்கிறாரு, என் மக்கள் வழங்க மாட்டார்களா, என்னை எல்லாம் மன்னிச்சுட்டானே, நான் நல்லா இருக்கிறேனே, இந்த விலங்குல அவங்க நல்லவங்க ஆயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் என்று சொல்லி யாசீன்ல 36வது சூறாவுல 20ல இருந்து 27 வரைக்கும் இந்த சம்பவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், 20வது வசனத்திலிருந்து 27வது 20ல ஒரு 15ல இருந்து பார்த்துட்டு வரலாம். அந்த தூதர்கள் அனுப்பின சம்பவம் 27 வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் கொல்லப்பட்டாரையானால் உடனே சொர்க்கம் சென்று விடுகிறார். எப்படி செல்கிறாரு, அது மனித வடிவத்தில் செல்வதில்லை, மனிதனாக அங்கே நடமாடுவதில்லை, மனிதனாக அந்த சொர்க்கத்துடைய இன்பத்தை அவர் அனுபவிப்பதில்லை. அவர் எந்த உடலில் இருந்தாரோ அந்த உடலுக்குள் செலுத்தப்பட்டு அவர் அங்கே செல்வது இல்லை. வேற ஒரு பறவை கூட்டுக்குள்ள இருந்து உயிர், அது உடல் வேற, அந்த உயிர் தான், உடல் மாத்திரம் வேற. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவர் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்ப சுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்த உயிர்கள் எல்லாம், தியாகம் செய்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அர்த்தம் நமக்கு விளங்குது. இப்ப இவங்க சொல்ற அர்த்தம் கிடையாது, இங்கெல்லாம் வரவே இல்லை, வர்றேன்னு கேட்டு கூட அனுமதிக்க மாட்டேன், போயிட்டு வர்றமே அப்படின்னு சொல்லும்போது கூட அனுமதிக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் அதை பற்றி வரக்கூடிய அபூ தாவூதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அற்புதமான ஹதீஸ் இருக்குது. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, லம்மா உஸீப இஹ்வானுக்கும் பி உஹத், உஹது போரிலே சஹாபாக்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹது போர் முடிஞ்சோன்னு சொல்றாங்க, உஹது போர்ல நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டு போயிட்டாங்க, பெரிய டேமேஜ், பெரிய சேதம் நமக்கு ஏற்பட்டுச்சு. பின்னாடி எல்லாம் வெற்றியாக்கி தந்தான், ஆனா இழப்பு ரொம்ப அதிகம். அதுல நிறைய பேர் கொல்லப்பட்டு எல்லாம் சோர்ந்து எல்லாம் கவலைகளாகி இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம்மா உஸீப இஹ்வானுக்கும் பி உஹத், உஹது போரிலே உங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, உங்களுடைய தோழர்கள் சகாக்கள் எல்லாம் கொல்லப்பட்ட உடனே ஜஅலல்லாஹு அர்வாஹஹும் ஃபீ ஜௌபி தைரின் ஹுதரின், பச்சை நிற பறவை கூட்டுக்குள்ள அல்லாஹ் அவங்களுடைய ரூஹுகளை எல்லாம், உயிர்களை எல்லாம் அமைத்தான், எடுத்துக்கொண்ட உயிர்களை எல்லாம் அந்த பச்சை நிறத்து பறவை கூட்டுக்குள்ள அமைத்துக் கொண்டான். அமைத்துக் கொண்ட உடனே தரிது அன்ஹாரல் ஜன்னத்தி தஅக்குலு மின் சிமாரிஹா, சொர்க்கத்தினுடைய நதிகளில் எல்லாம் அது ஓடி நீந்தி திரிகின்றன, பறந்து திரிகின்றன, அதிலே உள்ள கனிகளை எல்லாம் உண்டு சுவைக்கின்றன, சாப்பிட்டு மகிழ்கின்றன. தஅவி இலா கனாதீல மின் ஸஹபின், தங்கத்தாலான அந்த விளக்கு தொங்க விடப்பட்டுள்ள கூடு, அந்த கூட்டிலே அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கின்றன. முஅல்லகத்தின் ஃபீ லில் அர்ஷி, அர்ஷுடைய நிழலுக்கு அடியிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த இன்பங்களை எல்லாம் பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்களா, மையு பல்லிகு இஹ்வானனா அண்ணா, நம்முடைய இந்த நிலையை பற்றி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே நம்ம சகாக்கள், அவங்களுக்கு யாராவது சொன்னா தேவலையே. இந்த பாக்கியத்தை எல்லாம் அடைஞ்ச உடனே சுகதாக்களுடைய உயிர்கள் பேசிக்கொள்ளுதான். எப்படி பேசிக்கொள்றாங்க, நமக்கு அல்லாஹ் இப்படி ஒரு அந்தஸ்து தந்துட்டானே, சொர்க்கத்தில் நுழைஞ்சு வேண்டியெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோமே, நம்முடைய உழைப்பு வீண் போகலையே, இது யாருக்கு தெரியணுமே, உலகத்தில் இருக்கிற நம்முடைய சகாக்களுக்கு உயிரோடு இருக்கிறாங்களே, இறந்துட்டோமே போயிட்டாங்கன்னு கவலைப்பட்டு இருக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு தெரியணுமே, இது யாராவது சொன்னா தேவலையே, நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பாக்கியங்களை எல்லாம் யாராவது அந்த மக்களுக்கு சொல்ல மாட்டார்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அண்ணா அஹ்யாவுன் ஃபில் ஜன்னா, நாம் சொர்க்கத்தில் உசுரோடு இருக்கிறோம், நுர்ஸகு ரிஸ்க் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தி எல்லாம் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா, யாராவது இது சொல்ல மாட்டாங்களா? அல்லாஹ் யஸ்ஹது ஃபில் ஜிஹாத் வலா யன்குலு இந்தல் ஹர்பி, போர் செய்யும் பொழுது பின்வாங்கி ஓடிவிடாமல் இருப்பதற்காக வேண்டியும், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்வதை அவர்கள் தவிர்த்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் இந்த செய்தி உங்களுக்கு தெரியணுமே, நாங்கெல்லாம் நல்லா இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரிந்தால் அவர்களும் உயிரை தியாகம் செய்வதற்கு என்ன செய்வாங்க, தயாராவாங்களே என்று அவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம்.
பேசுற உடனே கால அல்லாஹு சுப்ஹானா, அல்லாஹ் வந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கான். கேட்டு சொல்றான், அன உபல்லிகுஹும் அன்கும், நீங்க இப்படி அழகான நிலையில் இருக்கிற செய்தி தானே நான் உங்களுக்கு சொல்லணும், நானே சொல்லிக்கிறேன். அவங்க எதுக்கு அடி போடுறாங்கன்னு கேட்டா, அவங்களை அனுப்பி வைக்கவான ஆசைப்படுறாங்க. நம்மளை அனுப்பி விட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க இருக்குன்னு அவங்க ஒரு கணக்கு பண்ணி பேசுறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், நீங்க இப்ப நல்லா இருக்கிறீங்க, உணவளிக்கப்படுறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, இந்த செய்தி உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதானே, இதானே உங்களுக்கு ஆசை, நான் சொல்லிக்கிறேன். ஆனா உபல்லிகுஹும் அன்ஹும், உங்கள் சார்பாக நானே அவர்களுக்கு சொல்லி வருகிறேன் சொல்லிட்டு தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கலாம். இந்த ஆயத்தை, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள், அவங்க வந்து என்கிட்ட உசுரோட தான் இருக்கிறாங்க, ரிஸ்க் அளிக்கப்பட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, இது தெரிஞ்சுக்கிறீங்க அல்லாஹ் சொல்றான். இது எதற்காக அல்லாஹ் இறக்குனானா, அந்த சொர்க்கத்துல பறவை வடிவத்தில் இருக்கிற தியாகிகள் வந்து இது உலகத்துக்கு தெரியணுமே, தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆசைப்படும் போது கூட அல்லாஹ் என்ன செய்யல, போய் சொல்லி 10 நிமிஷம் வந்துருங்கன்னு சொல்லல, சொல்லிட்டு வரலாம்ல, அப்படி சொல்லாம என்ன செய்யறான், இந்த மெசேஜ் அங்க சொல்லணும், அதானே நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கே இருங்க, வந்துட்டு போவே இயலாது, வந்துட்டு என்ன செய்ய மாட்டேன், அது உடவலா மாட்டேன், நீங்க பேசாம இங்க இருக்க வேண்டியதான், மெசேஜ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் இவ்வளவு தெளிவா இருக்குது. ஊர் ஊரா சுத்துறாங்கன்னு சொல்றாங்களே, ஏர்வாடியில் ஒருத்தர் சயீத் இப்ராஹிம் வலியுல்லாஹ், அவர் ஷஹீத் தான், பாண்டிய மன்னனோட போரிட்டு மூத்தா போயிட்டாராம். மூத்தா போனாலும் ஷஹீத் இல்லையா, அதனால அவர் சுத்திட்டு இருக்காராம். அவர் ஷஹீத் உயிரோடு இருக்கிறாரு, அவர் செத்துலாம் போகல, உயிரோடு இருக்கிறார். அதுதான் பேய் விரட்டுறதுக்கு அங்க போறோம், நோய் நீக்கிறதுக்கு அங்க போறோம், செல்வத்தை கேட்டு அங்க போறோம், அங்க போய் தங்குறோம். எல்லாத்துக்கும் என்ன காரணம், அவர் சாவல உசுரோட. இந்த அர்த்தமா, அது இல்லைன்னு தெளிவா இருக்கா இல்ல, வரமாட்டான்னு இருக்கா இல்லையா. அவர் உண்மையான ஷஹீதா இருந்தார், அவர் நோக்கத்தை பொறுத்தான் ஷஹீத் தீர்மானிக்க முடியும். அவர் உண்மையில அல்லாஹ்வுக்காகத்தான் அந்த களத்துல இறங்கி இறந்திருப்பார் என்று அல்லாஹ் கருதினால் நிச்சயமா அவர் இங்கே இல்ல. அவர் உண்மையில ஷஹீதா இருப்பாரே, ஆனால் அவர் எங்க இல்ல, நிச்சயமா ஏர்வாடியில கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே அவர் கிடையாது, பூமியில இந்த மண்ணுலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவர் ஷஹீதா இருப்பாரே, ஆனால் அவர் இருக்கிற இடம் சொர்க்கத்துல, பச்சை நிறுத்து பறவை கூட்டுக்குள்ள, திரும்பி வர்றதுக்கு ஏர்வாடி வரைக்கும் போயிட்டு வரணும் கேட்டிருந்தால் கூட அல்லாஹ் நினைச்சிருக்க மாட்டான், பர்மிஷன் கொடுத்திருக்க மாட்டான். இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து இது எங்க இருக்குன்னா, அபுதாவுதுல 2158, முஸ்னத் அகமதுல 2267 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில ஒரு சம்பவம் வருகிறது. புகாரியில 2809, அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஹாரிசா பின் சுராக்கா அப்படிங்கிற ஒரு தோழருடைய தாயார், ஹாரிசா பின் சுராக்கா என்ற ஒரு ஆள் வந்து அவர் பத்ர் போர்ல கொல்லப்பட்டார். ஹாரிசாங்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, பத்ர் போர்ல கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உடனே அவங்க அம்மா வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு கேட்கிறாங்க. பத்ர்ல கொல்லப்பட்டாரு, கொல்லப்பட்ட மகன் வந்து அவர் வந்து ஜன்னத்துல இருப்பாரே, ஆனால் நான் அதை சபரா நான் ஏத்துக்கிறேன், சொர்க்கத்துல தான் இருப்பார் என்று இருக்குமே, ஆனால் நான் என்ன செய்யல, கவலைப்படல, இழந்ததுக்கான கவலைப்படல, நான் அதை சகித்தன்மையோட ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் வேற மாதிரி இருந்தாருன்னா சொல்லிக் கொடுங்க, நான் அவருக்காக அழுது துவா செய்கிறேன், அவருக்காக வேண்டி நான் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அழுது நான் அவருடைய பாவ மன்னிப்புக்காக நான் பிரார்த்தனை செய்யணும், அந்த மெசேஜ் எனக்கு சொல்லுங்க. என்னுடைய மகன் ஹாரிசா கொல்லப்பட்டுட்டார, அவர் சொர்க்கத்தில் இருந்தாருன்னா அதையும் சொல்லி கொடுங்க, இல்ல சொர்க்கத்தில் இல்ல, அவர் ஒழுங்கா ஜிஹாத் பண்ணல, அல்லாஹ்வுடைய நல்ல நோக்கம் இல்ல, அதனால தண்டிக்கப்படுறாரு, அதையாவது சொல்லி கொடுங்க, நான் அழுது அவருக்காக துவா செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்கிறாங்க. இன்கான ஃபில் ஜன்னதி சபர்து, அவர் சொர்க்கத்தில் இருப்பாரேயானால் சபர் செய்து கொள்கிறேன், இன்கான கைரதாலிக்க இஜ்தஹத்து அலைஹி பில் புகா, அது இல்லாம வேற மாதிரி இருந்தாரேயானால் நான் அழுது மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா உம்ம ஹாரிசா, ஹாரிசாவுடைய தாயே, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன கேட்ட, எங்க இருக்கான்னு கேக்குறியா, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா வ இன்னபுனக அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, எங்க இருக்கான்னு கேக்குறியா, அங்க ஏராளமான சொர்க்கங்கள், ஒரு சொர்க்கம் 2 சொர்க்கமா இருக்குது, நிறைய சொர்க்கங்கள் இருக்கிறது, உன் மகன் எங்க இருக்கிறார்னு கேட்டா, அஸாபல் ஃபிர்தௌஸல் அலா, ஜன்னத்திலேயே உயர்ந்த தரஜா வந்து ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொல்றோம் இல்லையா, ஃபிர்தௌஸ் என்பதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அவர் அடைந்து விட்டார், நீ என்ன இப்படி கவலைப்படுற, அவர் இருக்கிற இடம் எங்க, ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் என்று பெருமானார் அடைந்து விட்டார்னு சொல்றாங்க. அடைந்து விட்டார்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இது இந்த அர்த்தம், பறவை வடிவத்தில் அந்த உயிர் அங்க போய்விட்டது, ஃபிர்தௌஸை திறந்து விட்டான்ல, ஓடும்,
யாருக்கு? சுகதாக்களுடைய உயிர்களுக்கெல்லாம் ஜன்னத்துனா பல ஜன்னத்திற்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை திறந்து விட்டு இதுல போய் நீங்க வேண்டியது என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க, நல்ல சந்தோஷமா இருங்க என்று அல்லாஹ் அனுப்பி விட்டான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனால இது எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க சொர்க்கத்துல வேற விதமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கபர் கிடையாது. உடனே போயிட்டாங்கல்ல, அங்கதான் நடந்துகிட்டு இருக்காங்க, அனுபவிச்சுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் அவங்க கண்டிப்பா என்ன இல்ல, இந்த உலகத்தில் இல்ல, இந்த உலகத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பு இல்லை என்பதுதான் சரியான. இதெல்லாம் விளங்கி இருந்தோம்னா இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணாங்கன்னு நம்ம கேள்வி கேட்டலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் இதுக்கு விளக்கி இருக்கும்போது நீ ஏன்டா இஷ்டத்துக்கு அர்த்தம் செய்யறேன்னு கேட்கணும். அல்லாவே விளக்கித்தான் என்னன்னு அடுத்தடுத்து விளக்குறான். ஒண்ணு, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வேற சஹாபாக்கள் கேட்டு விளக்கிட்டு போயிட்டாங்க. யாருக்கு? அவங்களுக்கு நமக்கு சந்தேகம் அவங்களுக்கு வந்திருக்குது, கேட்டாங்க, விளக்கியாச்சு. மர எதுக்கு நீ வேற அர்த்தம் செய்யற அப்படின்னு கேட்கணும். அப்ப சுகதாக்களுடைய உயிர்களை பற்றி உள்ள நிலைமை இது. சுகதாக்கள் இல்லாம ஷஹீது இல்ல, சாதாரண மனிதர்கள். அதுல பரீட்சையில தேர்னவங்க இருப்பாங்க, ஃபெயிலானவங்க இருப்பாங்க. அதாவது நல்ல ஓரளவுக்கு மார்க் வாங்கி முன்கர்ணங்கீர் கேள்வி கேட்பாரு இல்லையா, அதுல தேர்னவங்க இருப்பாங்க, அதுல தேராம ஃபெயிலா போனவங்க இருப்பாங்க. இவங்களுடைய உயிர்கள் எந்த நிலையில இருக்கும் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு அந்த சுகதாக்கள் விஷயத்தை தெளிவாக்கிருங்க. மற்றவர்களுடைய உயிர்கள் நிலை என்னன்னு சொன்னா ஹதீஸ்ல இரண்டு விதமாக வருகிறது. அதை பற்றி சில ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அவங்களுடைய உயிர்களும் ஒரு சொர்க்கத்தில் உள்ள மரத்தில் தான் தொங்கிக் கொண்டு இருக்கும். சொர்க்கத்துடைய மரத்தில் என்ன செய்யும், பறவை வடிவத்தில். ஆனா சுத்தி திரிந்து சொர்க்கத்துக்குள்ள போய் சாப்பிடும் வரல, இருக்கும்னு ஒண்ணு வருது அந்த உயிர்கள். அதே நேரத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, கபருக்குள்ள எழுப்பி வைப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், இறைவன் யாருன்னு கேட்பார்கள். அவர் ரிப்ளை சொல்லுவாரு. சொன்ன உடனே என்ன செய்வாங்க, அவருக்கு என்னென்ன சொர்க்கத்தில் கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து காட்டப்படும். பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருவாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லுவாரு. எல்லாம் என்ன செய்வான், அதெல்லாம் கிடையாது, தூங்கி கொண்டிருக்கிறார்கள் வருது. ஒரு பக்கம் எடுத்தா கபருக்குள்ள உயிரோட இருந்து தூங்கிட்டு இருக்கிறார்கள் ஹதீஸ் இருக்கிறது. அவங்களுடைய உயிர்கள் அல்லாஹ் எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்யறான், அவன் கைவசத்துல வைத்துக் கொண்டு அவங்களை அந்த சொர்க்கத்துல மரத்துல சொர்க்கத்தில் உள்ள மரங்கள்ல தொங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி அவர்களை அமைத்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப இதை நம்ம இந்த ரெண்டு விஷயத்தையும் விளங்கிறேன். முரண்பாடு உங்களுக்கு தெரியும். ரெண்டையும் இணைக்கும் போது நமக்கு ஒரு புது அழகான ஒரு கருத்து ஒன்று கிடைக்கும், குழப்பமில்லாத ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விளங்கிற என்னன்னு கேட்டா, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது 1338 1374 இந்த ரெண்டு நம்பர் கொண்ட ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அல் அப்து இதா உலிய ஃபீ கப்ரிஹி, ஒரு அடியானை கபரில் வைத்த உடனே, ஒரு மனிதனை அவனுக்குரிய அடக்கத்தலத்தில் வைத்து விட்டு வல்லா வதஹப அஸ்ஹாபுஹு, அவனுடைய தோழர்கள் எல்லாம் சென்ற பிறகு, அடக்க வந்தாங்கல்ல, கபூர்ல வைத்து விட்டு அடக்கிய அஸ்ஹாபுகள் தோழர்கள் எல்லாம் திரும்பி சென்ற உடனே ஹத்தா இன்னஹு லயஸ்மு கரஅனி ஆலிஹிம், அவங்களுடைய செருப்பு சத்தத்தை எல்லாம் அது கேட்கும். இந்த கபூர்ல உள்ள ஆளை வச்சுட்டு நகருவாங்கல்ல, நகரும் போது நடந்து போவாங்கல்ல, நடந்து போகும்போது சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் கீழே கேட்குமா. கபூர்ல அடக்கப்பட்ட ஒருத்தருக்கு என்ன செய்யும், அந்த செருப்புடைய சத்தத்தை எல்லாம் கபூர்ல உள்ளவர் கேட்பாரு. அந்த நேரத்தில் அத்தாஹு மலக்கானி, இரண்டு வானவர்கள் அவரிடத்திலே வருவார்கள். ரெண்டு மலக்கு அங்க வருவாங்க. அக்அதாஹு, ரெண்டு பேரும் அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள். ஃபயகூலானி, அந்த ரெண்டு பேரும் அவர்கிட்ட கேட்பாங்க, மா குன்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முகமதுங்கிறாங்களப்பா, அவரை பத்தி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய்? இந்த உம்மத்துக்கு உள்ள கேள்வி. மற்ற உம்மத்தா இருந்தா அந்தந்த நபியை சொல்லி கேட்பான்ல, மூசா பத்தி என்னப்பா நினைக்கிற, ஈசாங்கிறாங்களப்பா என்ன நினைக்கிறேன், அந்தந்த உம்மத்துகளுக்கு அவங்க யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துல போய் இதை கேட்டா அவர் முகமது பத்தி என்ன தெரியாதுவார். யார்கிட்ட கேட்க முடியும்? முகமதுடைய உம்மத்துக்கு தான் முகமது பத்தி கேட்க முடியும். அப்ப அல்லாஹ் கேட்பானா, மா குன்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாரே அவரை பத்தி நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய்னு கேட்கப்படுமா. கேட்ட உடனே நல்லடியாரா இருந்தா ஃபயகூலு அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தேன். உலகத்துல வாழும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய அடியார் நான் நம்பி இருந்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி இருந்தேன் அப்படின்னு சொன்ன. அவ்வளவுதான் கொஸ்டின். புகார்ல வர்றது இந்த ஒரு கொஸ்டின் தான். மற்ற ஹதீஸ்ல வேற கொஸ்டின் வருது. இதை கேட்ட உடனே யுகாலு, அவருக்கு சொல்லப்படும், உன்னுர் இலா மகாதிக மினன் நார்,
நீ கெட்டவனா இருந்தால் உனக்கு நரகத்தில் என்ன கிடைக்கும் என்று பார். நீ நல்லவன் ஆயிட்ட, நீ மாத்திரம் கெட்டவனா இருந்தேன்னு வை, உனக்கு என்ன கிடைக்கும் என்று பார். அப்படி ஒரு காட்சி எடுத்து காட்டுவாங்களாம். காட்டினா அந்த நரகத்தில் இல்ல அவ்வளவு வேதனைகளும் காட்டப்படுமா. நம்ம கெட்டவனா இருந்தா இதுதான் நமக்கு கிடைத்திருக்கும். பாத்துக்கிட்டியா, நீ மாத்திரம் உலகத்துல கெட்டவனா வாழ்ந்து இருந்தேன்னு வை, இந்த ரிப்ளை சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லலன்னு வை, உனக்கு என்ன கிடைச்சிருக்கு இதோ பார், உனக்கு கிடைக்க இருந்ததை பாருன்னு சொல்லி அப்படி ஃபர்ஸ்ட் நரகத்துக்கு காட்டப்படுமா. இதுக்கு நம்ம போக இருந்தோம் அப்படின்னு பிரமிக்கும் பொழுது இப்போது பார், அல்லாஹ் அதற்கு பதிலாக உனக்கு மாற்றி தந்திருக்கிற சொர்க்கத்தை பார் அப்படின்னு நல்லா சொல்லுவான். உடனே சொர்க்கத்தை அப்படி எடுத்து காட்டப்படும். அதுல இவனுக்கு என்ன சொர்க்கம் கிடைக்க இருக்குமோ நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு அந்த சொர்க்கமும் அதுல உள்ள பாக்கியங்கள் எல்லாம் அப்படியே அபுதலக்கல்லாஹு பிஹி மகாதம் மினல் ஜன்னா, ஜன்னத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து உனக்கு ஒரு இருப்பிடத்தை அல்லாஹ் ஏதோ ஏற்படுத்தி இருக்கிறான், மாற்றி தந்து விட்டான் அப்படின்னு சொல்லி நல்லடியாருக்கு சொல்லப்படும். அப்புறமேல என்ன செய்யப்படும்னா எராகுமா ஜமியா, ரெண்டையும் அவன் பார்ப்பான். நம்ம கெட்டவனா இருந்தா போற இடம் தான் இருக்குது, நம்ம நல்லவனா இருந்தா போற இடம் தான் இருக்கு, ரெண்டையும் காட்டினவன ரெண்டையும் பார்ப்பான். இவ்வளவுதான் புகார்ல வருது. அம்மல் காபிரு அவில் முனாஃபிகு, காபிரு முனாஃபிக் இவங்க எல்லாம் இருக்காங்களே, உள்ளத்துல நம்பாமல் வாயளவில் மட்டும் நம்பியதா சொன்னவர்கள், வெளிப்படையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று டிக்ளேர் பண்ணவர்கள், இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க கேட்டா, லாதிரி இவரை பற்றி என்னப்பா கேட்கும், முகமதை பற்றி என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாத, அதான் யார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவானா. குருத்து அக்கூடு மாயக்கூடு நாஸ், மக்கள் என்ன சொன்னாங்க அதை சொல்லிட்டு இருந்த, நான் அவரை ஏத்துக்கிறவளாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவானா. சொன்ன உடனே சம்மட்டியால் அவனை அடிப்பார்கள். அந்த வானவர் என்ன செய்வாங்க, சம்மட்டியால் அடிப்பார்கள். அடிச்ச உடனே அவன் பயங்கரமாக சத்தமிடுவான். இல்ல சக்கலை, மனித ஜின் இடத்தை தவிர, மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் தவிர அவன் போடுகிற சத்தத்தை அருகில் உள்ள எல்லோரும், எல்லா உயிரினங்களும் கேட்கும். பக்கத்தில் உள்ள உயிரினங்கள், அந்த கபருக்கு பக்கத்துல பள்ளி பாச்சான் பூரா ஆடு மாடு கழுதை குதிரை ஏதாவது நின்றுகிட்டு இருக்குமே, ஆனால் அவன் போடுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள உயிரினங்களுக்கு கேட்கும். ஆனால் பக்கத்திலே நம்ம நின்றா நம்ம கேட்காது, பக்கத்திலே ஒரு ஜின்னு நின்றா ஜின்னு கேட்காது, ஜின்னுக்கும் கேட்காது மனுஷனுக்கும் கேட்காது. அந்த கபருக்கு பக்கத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அவன் போடுகிற சட்டத்தை கேட்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1374 1338வது ஹதீஸில் இருக்கிறது. இதுல என்ன விளங்குது, ஒரு மனிதனுடைய மற்ற மூமின்களுடைய உயிர்கள் கபரில் தான் இருக்கிறது விளங்குதுல. இவங்களுடைய உயிர் அங்க போயிடுச்சு, சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுருச்சு. அவங்க இல்லாம நம்ம போய் இந்த கேள்வி கேட்டு ஒழுங்கா பதில் சொல்லிட்டோம்னு வைங்க, நம்ம உயிர் மண்ணறைக்குள்ள இருக்கிறது. எழுப்பி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க இல்லையா, பதில் எல்லாம் சொல்றாரா இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு வருது. இதன் தொடர்ச்சியாக இன்னும் என்ன வருதுன்னா, புகாரியில் 1369வது ஹதீஸ்ல வருது, இதா உகீதல் மூமினு ஃபீ கப்ரிஹி, கபரிலே மூமின்களை வைக்கப்பட்ட உடனே கேள்வி எல்லாம் கேட்பாங்க. சும்ம ஷஹீத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுவானா. நல்லவனா இருந்தா வணக்கத்துக்குரிய என்னப்பா சொல்றானே, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன், இது ரெண்டையும் சொல்லிடுவானா. சொன்ன உடனே இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித்தி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা, நம்பிக்கை கொண்ட மக்களை இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் அல்லாஹ் உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அது இதுதான். உறுதியான வார்த்தைகளை கொண்டு மூமின்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான்னு சொல்றானே, அது கபரைத்தான் குறிக்கிறது. கபர்ல கேட்கப்பட கேள்வியின் போது நம்ம நல்லவங்களா இருந்தோம்னு சொன்னா அஷ்ஹது போல்டா சொல்லிடுவோமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற சொல்லை நம் வாயில் வர வைத்து நம்மை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 1369வது ஹதீஸ்லயும், அதே ஹதீஸ் முஸ்லிம்ல 5117வது ஹதீஸ்லயும் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி திருமதியில என்ன வருதுன்னு கேட்டா, இது இன்னும் கொஞ்சம் தெளிவா வருது. ஒருத்தரை அடக்கம் பண்ண உடனே அத்தாஹு மலக்கானி, இரண்டு வானவர்கள் அவரிடத்தில் வருவார்கள். அஸ்வதானி அசரக்கானி, அவர்கள் கருப்பாக இருப்பார்கள், அவருடைய கண்கள் நீல நிறமுடையதாக இருக்கும். நீல நிற கண்களுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். நீல நிற கண்கள் பொதுவாக ஒரு பயத்தை கொடுக்கும். சாதாரண ப்ளூ கலரா ஒருத்தர் கண் இருக்குன்னு வைங்களேன், அவன் ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா நம்ம பயம் வரல, அவனுக்கு தோற்றத்திலே பயம் வரணுமா. அது மாதிரி வருவதற்காக வேண்டிய செய்யறாங்க, அஸ்வதானி அசரக்கானி, கருப்பு நிறமுடைய நீல நிற கண்களுடைய இரண்டு வானவர்கள் வருவார்கள். யுகாலு லி அஹதிஹிமா அல் முன்கர், ஒருத்தருக்கு பேரு முன்கர்,
ஒருத்தருக்கு முன்கர் என்ற ஒரு பெயரு, ஒல் ஆகரு அந்நக்கீர், இன்னொருத்தர் வந்து நக்கீர். முன்கர் நக்கீர் என்று ரெண்டு பேருக்கு சேர்த்து பேர் இல்ல, முன்கர்னு ஒரு ஆள், நக்கீர்னு ஒரு ஆள் என்று இரண்டு பெயருடைய இரண்டு மாணவர்கள் வருவார்கள். யகூலானி, ரெண்டு பேரும் கேட்பார்கள், மாத்த கூலு பி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி, முகமதை பற்றி என்ன கருத்து கொண்டிருந்தாய் என்று கேட்பார்கள். நல்லடியாரார் அவர் சொல்லுவார், ஹூ அப்துல்லா, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன், வ அன்ன முஹம்மது ரசூலுஹு என்றெல்லாம் அவர் சொல்லுவார். யகூலானி, அந்த ரெண்டு மாணவர்களும் சொல்லுவாங்க, கது குன்னா நாலமும் அன்னக தக்கூட ஹக்கதா, இப்படித்தான் நீ உலகத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தாய் என்று நாங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஃபார்மாலிட்டி தாங்க இப்ப கேட்டுருவாங்க, இது எங்களுக்கு தெரியுமே, உலகத்தில் வாழும்போது நீ என்ன செஞ்ச, அவர் அல்லாஹ்வுடைய தூதனை ஏற்றுக் கொண்டிருந்தாய், அல்லாஹ் வணக்கத்துக்கு நம்பி இருந்தாய், அதை கரெக்டா சொல்லிவிட்டாய் என்று சொன்ன உடனே அதுக்கப்புறம் சும்மா ஃபஸ்ஸஹுலஹு ஃபீ கப்ரிஹி 70 ஸிராஅன் ஃபீ 70, 70க்கு 70 முழத்திற்கு 70 முழம் என்ற கணக்குல வந்து அவருடைய கபர் விஸ்தீர்ணப்படுத்தப்படும், அவருடைய கபர்ல வந்து விசாலமாக்கப்படுமா. 70க்கு 70னா 490 சதுர முழம். அப்ப 2 கிரவுண்டுக்கு மேல அவருடைய கபர் என்ன செய்யப்படுது, 70க்கு 70ஆக அதை வந்து விஸ்தீர்ணப்படுத்தப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 70க்கு 70 என்ற கணக்குல வந்து அவருடைய கபர் வந்து விஸ்தீர்ணப்படுத்தப்படும். விஸ்தீர்ணப்படுத்த உடனே என்ன ஆகும்னா, சும்மா யுனவ்வர் லஹு ஃபீஹி, அந்த கபர்ல அவருக்கு ஒளி வீச செய்யப்படும், பளிச்சுன்னு பிரகாசம். அப்படி 2 கிரவுண்ட் இடமாக ஆக்கி பளிச்சென்ற ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தப்படும். பிரகாசத்தை ஏற்படுத்திட்டு சும்மா யுகாலு லஹு நம், தூங்கு, புலையும் செஞ்சு விட்டு அல்லாஹ் என்ன செய்வானா, தூங்கு பாம வெளிச்சத்தையும் போட்டு விட்டு ஒரு இடத்தையும் காட்டி விட்டு தூங்குன்னு சொல்லுவானா. பையக்கூல், அவர் சொல்வார், அர்ஜு இலாஹலி, நான் இங்க வீட்டுக்கு நான் போக வேண்டும், உகுபிரகும், இதை போய் நான் சொல்லிட்டு வரணும், எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சு போச்சுல, ஒளி வீசப்படுதுல, எனக்கு நல்ல ஒரு நான் பரிசீலனை தேடிட்டேன்ல, இதை வந்து நான் சொல்லணும்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்களா, பையக்கூலானி நம், தூங்கு. எது மாதிரி தூங்கணும், நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள மாதிரி தூங்கு. தூங்கு, எப்படி தூங்குனவே, புது மாப்பிள்ளை எப்படி அசந்து தூங்குவானோ, சோர்வா தூங்குவானோ, அந்த மாதிரி என்ன செஞ்சிரு, தூங்கி விடு. அல்லது லா யூகிலுஹு இல்லா அஹப்பஹலிஹி இலைஹி, புது மாப்பிள்ளை வந்து யார் எழுப்பினாலும் கோவப்படுவான், ராத்திரி போய் முடிச்சிட்டு இருப்பான், காலைல ஒரு தூங்குவான், தூங்கணும் எழுப்பினு வைங்க, கட்டுமையா கோபம் வரும் அவனுக்கு. யார் எழுப்பினா கோபம் வராதா, அவன் நேசிக்கிற மனைவி எழுப்பினா தான் கோவிக்க மாட்டான். மத்த யாராச்சும் எழுப்பினாங்கன்னு புது மாப்பிள்ளைய, அவனுக்கு அது தூக்க கடுமையான ஆத்திரம் வந்துருமா. அந்த மாதிரி தூங்குவானே, அப்படி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களா. எது வரைக்கும் தூங்கணுமா, ஹத்தா யபாஸஹுல்லாஹு மின் மல்ஜஇஹி ஸாலிக, அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புவானே கியாமத் நாள்ல, அது வரைக்கும் தூங்கு. காட்டினோடு முடிவு வச்சுக்காத. அதுக்கப்புறம் என்ன செய்யறார், நல்லடியார்லாம் இங்க கபூர்ல தூங்கி கொண்டே இருக்கிறார். அப்ப நல்லடியார்களுடைய உயிர்களை பொறுத்த வரைக்கும் கபூர்ல தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் வந்துருச்சுல, இதை மறுக்கிற விதமாக வேற ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப ரெண்டையும் இணைக்கும் பொழுதுதான் இங்க இருக்கிறான்னு வருது, இல்ல இல்ல அங்க சொர்க்கத்துல இருக்கிறான்னு வருது. இங்கேயும் இருக்கிறாரா, சொர்க்கத்துல 2 இருக்க இயலுமா, 2 இருக்க இயலாது. ஆனா ஹதீஸ்ல குர்ஆன்ல முரண்பாடு இருக்காது. அது 2வது விஷயம் என்னங்கறத நாளைக்கு பார்த்து விட்டு அது ரெண்டையும் இணைத்து பெற வேண்டிய அந்த விளக்கம் என்னங்கறத பார்த்தா நீங்க அறிவியல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், அதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.